நான் ஆல்ரெடி ஒரு கப்பு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு அது என் பிளட் சுகரை ரொம்ப ஸ்பைக் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா ஒயிட் ரைஸில் பாலிஷ் பண்ணி ஃபைபர்லாம் எடுத்துருவாங்க, வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் மெயினாக இருக்குது. இன்றைக்கி நான் அதே அளவு ஒரு கப்பு மட்டா ரைஸ், அதாவது கேரளா ரைஸை சாப்பிட்டு அது என் பிளட் சுகர் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, யாராச்சும் வெறும் ரைஸை சாப்பிடுவாங்களான்னு. நான் இதை ஒரு டெஸ்டிங்காக தான் பண்ணுறேன். அப்போ தான் இந்த உணவோட உண்மையான தன்மை என்னன்னு எனக்கு தெரியும். அது என் பிளட் சுகரை டைரெக்டாக எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரியும். அந்த அளவுகோல், அதாவது பேஸ் லைன் டேட்டா எனக்கு வேணும். ஒயிட் ரைஸ் ஒரு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு, இந்த கேரளா ரைஸ் ஒரு மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு. ஒயிட் ரைஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேரளா ரைஸில் மேலே இருக்க ஃபைபர்லாம் மொத்தமாக பாலிஷ் பண்ணலை. அதால் இந்த ஃபைபர்லாம் உங்கள் டைஜஷனை ஸ்லோ பண்ணும். அதால் பிளட் சுகரை சீராக வச்சுக்க உதவும். என் உடம்புல பொறுத்து இருக்கிற கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் மூலமாக 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். பிளட் சுகர் 159 மில்லிகிராம் ஏறி இருக்குது. இது ஒயிட் ரைஸோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கேரளா ரைஸை உங்கள் உணவோட இன்னும் சேர்த்துக்கலன்னா இனிமேல் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. வாரம் ஒரு முறைன்னு ஆரம்பிப்போம். நானும் ஆரம்பிக்கிறேன்.